துலாம் ராசிக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும். 4ஆம் தேதிக்கு பிறகு குரு 9ஆம் வீட்டிற்கு வக்ர நிலையில் வருவதால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உழைக்கும் மக்கள் தங்கள் அனுபவத்தால் லாபம் அடைவார்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது துறை சார்ந்த புதிய வாய்ப்புகள் வரலாம். வியாபாரிகளுக்கும் நேரம் சாதகமாக இருக்கும். நீங்கள் எடுத்த புதிய முயற்சிகளில் வெற்றி காண முடியும். திருமண உறவுகளில் ஆரம்பத்தில் செவ்வாய் மற்றும் சூரியனின் சேர்க்கையால் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும். இந்த கிரகங்களின் சேர்க்கை உங்கள் நிதி அழுத்தத்தை உங்கள் பேச்சில் வெளிப்படுத்தலாம். இருப்பினும் சுக்கிரன் 3ஆம் வீட்டிற்கு பேச்சியான பிறகு சூழ்நிலை மென்மையாகும். ராகுவின் அருளால் மாணவர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தை பெற்று கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். எனினும் புத்திசாலித்தனத்தை சரியான திசையில் செலுத்த ஒரு வழிகாட்டி அல்லது சரியான குறிக்கோள் தேவை. இல்லையெனில் அதிகப்படியான சவால்களால் கவனம் சிதற வாய்ப்புள்ளது. நிதி ரீதியாக சிறப்பாக இருந்தாலும் 6ஆம் வீட்டில் உள்ள சனியின் பார்வையால் சில நிரந்தர செலவுகள் அப்படியே இருக்கும். எனினும் இவை உங்களை பெரிய அளவில் பாதிக்காது. உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்கள் சூடான உணவை தவிர்ப்பது மற்றும் உங்கள் உணவில் கவனம் செலுத்தாமல் இருப்பது தீங்கு விளைவிக்கும். வாய் அல்லது பல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உடல் நலனில் கவனக்குறைவு இல்லாமல் இருப்பது அவசியம். அதிர்ஷ்ட எண் 6, 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட திசை மேற்கு.